அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியில் ஜென்ம ராசியில் செவ்வாய், புதன், ராகு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 7 சனியில் வாக்குஸ்தான சனி, சூரியன், சுக்கிரன், 5இல் குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் புதன், 2இல் சுக்கிரன், 5இல் குரு இருப்பதால் பல வரவுகள் தங்களுக்கு சாதகமாக இருந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் மலமளவென நடைபெறும். ஜென்ம ராசியில் செவ்வாய், ராகு, 2இல் சனி இருப்பதால், சூரியனும் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுதல் வேண்டும். பொறுமையோடு இருத்தல் வேண்டும். உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ளுதல் வேண்டும். யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் கூடாது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைமுக போட்டிகள் இருந்தாலும் எதையும் சிறப்பாக கையாள்வீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை தாங்கள் பெற முடியும். சிலர் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் சில இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையால் எதையும் தாங்கள் சமாளிப்பீர்கள். மாணவியர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். தன குடும்பஸ்தானத்தில் சுக பாக்யாதிபதி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதை விட சிறப்பு வேறு என்ன இருக்க முடியும்? மற்ற பிரச்சனைகளை இந்த அமைப்பே சரி கட்டிவிடும். குடும்பத்தில் சுமூகமான ஒற்றுமை உறவு இருக்கும். உறவுகள் ஒன்றாகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் இருந்த கவலைகள் மறையும். தன குடும்ப குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. கும்பராசியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். தொழிலில் லாபம். புதிதாக வீடு கட்டு குடியேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தற்போது ஆசை நிறைவேறும். ஜென்ம ராசியில் ராகு, செவ்வாய், புதன் இருக்கிறார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். தோல் நோய்கள் சிலருக்கு வந்து பாடாய்படுத்தும். மனதில் காரணமில்லாத அச்சம் தலை தூக்கும். பொருட்களை பத்திரமாக தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அலர்ஜி, அடிவயிறு, பாதம் உபாதைகள் வரலாம். சற்று கவனமாக இருங்கள். சனிக்கிழமை கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கிக் கொடுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.